சென்னை மூலக்கொத்தளத்தில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளில் தாளமுத்து நடராசனின் திருவுருவப் படங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். நேரலையில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இப்போ தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். விவரம். தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தாளமுத்து நடராசன் ஆகிய இருவருடைய நினைவிடம் மூலக்கொத்தளத்தில் அமைந்திருக்கிறது. அங்கு தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோருடைய படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக மூலக்கொத்தளத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று மொழிப்போர் தியாகிகளுக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தையும் அந்த அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மூலக்கொத்தளத்தில் தமிழ் தியாகிகள், தமிழ் மொழி தியாகிகள், தமிழுக்காக தங்களுடைய உயிரை இன்னுயிரை விட்ட மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோரது நினைவிடம் என்பது மூலக்கொத்தளத்தில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்த தமிழ் மொழி தியாகிகளுடைய நினைவு நாள் என்பது அனுசரிக்கப்படும். அதனை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூலக்கொத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோருடைய இருவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதற்காக ஊர்வலமாக கருப்பு சட்டை அணிந்து ஊர்வலமாக சென்று மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். முன்னதாக தாளமுத்து நடராசன் மாளிகையில் அவர்கள் இருவருக்கும் மார்பு அளவு சிலையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். இன்று காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளுக்கான அந்த பொதுக்கூட்டத்திலும் இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அபினேஷ், இப்போ முதலமைச்சரோடு இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சரும் இருக்கிறார். வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, சுவாமிநாதன், அதே போல மாணவரணி செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக வடசென்னை பகுதியோடு சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அபினேஷ், இப்போ இந்த நிகழ்வை தொடர்ந்து இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான பொதுக்கூட்ட மேடையில் முதலமைச்சர் பேச இருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. என்ன விஷயங்களை அவை முன்னிறுத்து பேச வாய்ப்பு இருக்கு? இன்று ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் என்பது திமுகவுடைய மாணவர் அணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். தமிழ் மொழியை பொறுத்த இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தி திணிப்பை எதிர்த்தும் இந்த மொழிப்போர் தியாகிகள் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி என்பது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள இருக்கிறார். இன்றைக்கு மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் இந்த மொழிப்போர் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் என்பது திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக இன்றைக்கு காலை தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊர்வலமாக சென்று அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு தன்னுடைய அஞ்சலியை மரியாதையை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். இதற்காக கருப்பு சட்டை அணிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊர்வலமாக நடந்து வந்து தன்னுடைய மரியாதையை செலுத்துகிறார். இந்த நிகழ்வுல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சுவாமிநாதன், அதே போல அமைச்சர் சேகர் பாபு, அதே போல வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐரீன்ஸ் மூர்த்தி, தாயம் கவி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான பொதுக்கூட்டம் என்பதும் அதே போல இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி
திமுக கடைபிடித்து வருகிறது. அதனுடைய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு காலை வடசென்னை மூலக்கொத்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் தன்னுடைய அஞ்சலி செலுத்துவதற்காக ஊர்வலமாக நடந்து வந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காயத்ரி, அபினேஷ், இப்போ இந்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாள் அப்படிங்கிறது தமிழை மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியாக காத்த ஒரு நாளாகவும் கருதப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல்ல இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் மத்தியில இந்த நாள் இது சொல்லக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எது போன்ற தாக்கத்தை கொடுக்கும்? இந்த ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஆண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. எனவே அந்த அடிப்படையில இந்தி திணிப்பு, இந்தி எதிரான நிகழ்வு எல்லாம் தொடர்ந்து அண்மை காலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில மொழிப்போர் தியாகிகளுக்கு இந்த ஆண்டு அஞ்சலி செலுத்துவது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்துல இது கடைபிடிக்கப்படுவதா ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட இந்த அண்மை கால அரசியலோடு இன்றும் அதற்கான தேவை இருக்கிறதாக திமுக நினைக்கக்கூடிய நிலையில அதுக்கான தொடர்ந்து அதற்கான நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டு வராங்க. அதனால அவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பொருத்தி பார்க்கும் போது இந்த நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுகிறது. மொழிப்போர் தியாகிகளுக்கான அந்த ஒரு பெரிய வரலாறு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வரலாறு. பலர் தங்களுடைய இன்னுயிரை தமிழ் மொழிக்காக இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் நடந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான ஒரு வீர வணக்க நாளையொட்டி முதலமைச்சர் தன்னுடைய ஒரு அறிக்கையும் குறிப்பிட்டிருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கு இடமில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளையொட்டி முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக 1960-70களில் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவுல இந்தி திணிப்புக்கு எதிராக இந்திக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. குறிப்பாக அந்த நேரத்தில் பல இடங்களில காவல்துறையோடு சேர்ந்து ராணுவமும் பல இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுல நூற்றுக்கணக்கான பேர் இந்த மொழிப்போர் பிரச்சனையில மொழிப்போர் போராட்டத்துல தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாங்க. அந்த அடிப்படையில தமிழ் மொழிக்காக இந்த உயிர் நீத்தவர்களை நினைவு கூட வகையில ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் என்பது அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவிடத்துல இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில இந்திய துணைக்கண்டத்துல பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிறது ஒரு பெரிய 2000-3000க்கும் மேலான ஒரு தொன்மையான மொழி. எனவே அந்த மொழியை பொறுத்தவரை இந்தி திணிப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பேசி வருகிறார். திமுகவும் பேசி வருகிறது. குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் கூட இது சிவசேனா தலைமையில உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தலைமையில் நடைபெற்ற இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்திற்கு கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு ஆதரவு குரல் எழுப்பியிருந்தார். இந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தொடர்ந்து பல தலைமுறைகளாக திமுக நடத்தி வரக்கூடிய மொழி உரிமை போர் மாநில எல்லைகளை கடந்தும் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அந்த போராட்டத்திற்கும் திமுக சார்பில் முதலமைச்சர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை மையமாக வைத்து வரக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு திமுக ஆதரவு தெரிவித்து அந்த இருமொழி கொள்கையில தொடர்ந்து உறுதியாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த வீர வணக்க நாள் மொழிப்போர் தியாகிகளுக்கான இந்த நினைவு நாள் அனுசரிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுல மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகிய இருவருக்கும் அவருடைய உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதற்காக கருப்பு சட்டை அணிந்து ஊர்வலமாக மொழிப்போர் தியாகிகளுக்கு தன்னுடைய மரியாதையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செலுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து 1937 முதல் 40, 1965களில் நடைபெற்ற மொழி போராட்டங்களில் தமிழுக்காக இன்னுயிரை விடுத்த தியாகிகளுக்கு நினைவு கூறும் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அபினேஷ், இப்போ இந்த நாளினுடைய முக்கியத்துவம், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. தாழமுத்து மற்றும் நடராசர் இந்த தியாகிகள் மட்டும் இல்லாம பிற தியாகிகளுக்கான அந்த மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வும் அரசு சார்பில் இன்னைக்கு முன்னெடுக்கப்படும். அது குறித்த விவரம் என்ன? தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கழக தலைவர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாடு தமிழ் மொழி தியாகிகள் தாழமுத்து நடராசன் ஆகியோர் நினைவு சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாழமுத்து மற்றும் நடராசர் ஆகிய மொழிப்போர் தியாகிகளுக்கான நினைவு மண்டபத்தில் முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்திய பிறகாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட காட்சிகளையும் பார்த்தோம். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். நன்றி அபினேஷ்.